வேதம் குழுமம் ஆன்மீகம் அறக்கட்டளை சார்பில் நெல்லை ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை டவுன் லிட்டில் ஃப்ளவர் மாடல் பள்ளியில் வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் நெல்லை ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பிரேம், வேணுகோபால் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். எஸ்.கே. ஆனந்த நாராயணன் முன்னுரை வழங்கினார். ஞான ரிஷி ஏ.எஸ். ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்நிதி ஹரி, அருள்நிதி வெங்கட கணேசன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வாழ்க வளமுடன். இன்று இங்கே கூடியிருப்பது எதற்கு என்று சொன்னால், இதை சங்கமம் என்று சொல்வாங்க, கூடுவது. ஆனால் அதை ஆத்ம சங்கமம், அதாவது நம்முடைய ஆன்மா மனமாக பிளவுபட்டு கொண்டே இருக்குது. அந்த பிளவுபட்டு கொண்டே இருக்கிற மனதை மீண்டும் சங்கமித்தால் அது ஆன்மா என்கிற உயர்நிலையை அடையுது. அதில் குறிப்பாக ஆன்மான்னு சொல்கிற போது ஜீவான்மா, பரமான்மா என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடுவது உண்டு. மனிதர்கள் எல்லாருமே ஜீவான்மா தான். ஆனால் என்று மனதுக்குள்ளே சங்கமிக்கின்றார்களோ அன்றைக்கு அவங்க பரமான்மா என்ற ஒரு உயர் பதத்தை அடைகிறார்கள். அதைத்தான் நாம் ஞானம் என்று சொல்கிறோம், விஸ்டம் என்றுலாம் சொல்கிறோம். அப்போ ஒரு மனிதன் எவ்வளவு தான் கற்றறிந்தாலும் அது கற்றறிவு தான், அது விஸ்டம் ஆகாது, ஒன்லி நாலேஜ். நம்முடைய வேத குழுமம் ஆத்ம சங்கமம் என்று ஏற்படுத்தி ஒரு மனிதன் மெய்யறிவு பெறுவதற்கு என்னென்ன பயிற்சிகளையும் விளக்கங்களையும் கொடுக்கணுமோ அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை கேட்பவர்கள் அது நன்றாக புரிந்து கொண்டு சிந்தித்து அதில் இருக்கிற உண்மையை புரிந்து கொண்டு செயலாற்றுவார்களே ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் தன்னை இறைவனாகவே உணர்ந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஜீவனும், ஒவ்வொரு தோற்றமும் இறைவனுடைய வெளிப்பாடு தான். ஆனால் அந்த உண்மையை உணராத காரணத்தினால எதையோ மனிதன் செய்து தனக்கும் சமுதாயத்திற்கும் துன்பத்தை தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறான். அத்தகைய நிலையிலிருந்து விடுதலை பெற்று தன்னுடைய இறைத்தன்மையை உணர்ந்து அந்த உணர்வில் பெற்ற தெளிவை கொண்டு சமுதாயத்திற்கு என்னென்ன பயன் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்தோடு தான் இந்த சங்கமத்தை நாங்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு ஊரிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அன்போடு மகிழ்ச்சியோடு தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.